ரொம்ப மொறுவொறுப்பாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 250 கிராம் எலும்பில்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்து இந்த மாதிரி 2 துண்டு ப்ரெட்டை இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். அதையே மிக்சியில் போட்டு லைட்டாக அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட்டை பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். தேவையான உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி கையில் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி வலுவலுப்பாக தெரியும் பாருங்கள், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கையில் இந்த மாதிரி துடைக்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க போதும். ஊற்றிட்டு நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. சிக்கனை கலந்ததுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி பலகை இல்லைன்னா கட்டிங் போர்டு எதுனா வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுலேயே லைட்டாக இப்படி எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இதை சிக்கன் எடுத்து இதில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சப்பாத்திக்குள்ளே பரத்தி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. ஒரே மாதிரி இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா பரத்தி விட்டுட்டு நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சதுரமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சதுரமாக இருக்கிற மாதிரி வரும். இதை வந்து இன்னொரு தடவை நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி சதுரமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கலாம். சிக்கன் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு முட்டை எடுத்து உடைச்சிக்கலாம். ஒரு முட்டை, கொஞ்சம் மிளகுத்தூள். ஒரு முட்டை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இன்னொரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை கலந்துடலாம். முட்டையை கலந்தாச்சு. அடுத்து இது வந்து கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். முட்டையை அடித்து எடுத்தாச்சு. பிரெட் க்ரம்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். இது போல் ஒவ்வொரு சிக்கன் பீஸாக எடுத்துக்கலாம். எடுத்து முட்டை கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டையில் முக்கி இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க, நல்லா பிரிஞ்சு வராத அளவுக்கு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே போல் மற்ற எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், அப்போ தான் கருகி போகாமல் இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைங்க. 2 பக்கம் நல்லா கலர் மாறி வெந்து வரும் இல்லையா, அப்போ எடுத்துக்கணும். நல்லா கலர் மாறட்டும், நல்லா வேகட்டும். நல்லா கலர் மாதிரி இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கணும். 2 பக்கம் பார்த்திங்கன்னா சூப்பராக கலர் மாதிரி வெந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ எடுத்துடலாம். ஒன்றா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா ஒன்றா பொரிச்சுக்கோங்க. இல்லைன்னா 4 நாளாக இப்படி உங்களுக்கு சௌரியத்தை பொறுத்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. மொத்தமாக நீங்கள் டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கூட நீங்கள் மொத்தமாக எடுத்து கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து 4 நான் மொத்தமாக இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்படியும் போடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெளிவாக தெரியட்டும் அப்படின்றக்காக தான் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு எடுத்தேன். நீங்கள் இந்த மாதிரி ஒன்றா பொரிக்கிறதுக்கு 4 நாளாக போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை பெரிய கடாய் வச்சு கூட நிறைய எண்ணெய் ஊற்றி நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் பொரிக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் நான் சின்ன கடாயில் சின்னதாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா அடுத்து சிக்கன் பொரிச்ச எண்ணெய், மீன் பொரிச்ச எண்ணெயெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால தான். அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளேலாம் சிக்கன் வந்து நல்லா வேகும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பராக பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுத்துட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக. வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டதுனால நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். உள்ளே இருக்க சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு சிக்கன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு ஈவினிங் டைமில் இல்லைன்னா ஏதாவது லஞ்சுக்கு ஏதாவது ஒரு
சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே ரொம்ப அருமையாக சும்மாவே நம்ம சாப்பிடலாம். டீ டைமில் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. கிட்டத்தட்ட இது எவ்வளோ நேரம், ஒரு 20 நிமிஷம் கிட்ட கூட ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலேலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. ரொம்ப சட்டுன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம செரீன்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.